ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டுக்கான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான். எவ்ரி சாட்டர்டே என்னால் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எவ்ரி சாட்டர்டே போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இது நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ப்ராடக்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை முதலீட்டுக்கான பொருட்கள்ன்ற தலைப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ரியல் எஸ்டேட்டு, இன்சூரன்ஸு, இல்லைனா இன்னொருத்தர் தொழிலுக்கு கடன் கொடுக்குறது, இல்லைனா வட்டிக்கு காசு விடுறது, இந்த மாதிரி தான் தெரியும் இல்லையா? இதெல்லாம் மீறி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா அப்படின்னா இன்றைக்கும் அதே 100 ரூபா, அதுவும் இன்றைக்கும் அதே மதிப்பு தான் 100 ரூபா. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய வேஸ்ட் பேப்பர் 4 ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கி நம்ம 10 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ பழைய வேஸ்ட் பேப்பருக்கு இருக்கிற மதிப்பு கூட அந்த 100 ரூபா பணத்துக்கு இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரி பொருட்கள் என்னென்ன, எந்த மாதிரி பொருட்களில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ப்ராடக்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்க போகிறது வந்து ஃபிலாட்லி, அதாவது ஸ்டாம்ப்ஸ் கலெக்டிங் இருக்குது இல்லைங்களா? இது ஒரு போதன் கூட சொல்லலாம், ஹாபீஸ். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது இது. ஆக்சுவலாக சேகரிக்கிறது, பழைய ஸ்டாம்ப்ஸு, பழைய காயின்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ வந்து ஸ்டாம்ப்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓல்டு யூசேஜ் ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? போஸ்ட் ஆஃபீஸ்து நம்ம வேர்ல்டு வைடு இருக்கும் இல்லையா? அந்த போஸ்ட்டுக்கு ஸ்டாம்ப் இருக்குது, அது சேல் பண்ணுவாங்க. அது எப்படின்னா எவ்வளோக்கு பழைய ஷோ அவ்வளோக்கு அதுக்கு விலை அதிகம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் OLXில் கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். ஒரு சில ப்ராடக்டில் 150 ரூபா கொடுத்துருப்பாங்க, ஒரு சில ப்ராடக்ட்டு 15 லட்சம் கொடுத்துருப்பாங்க, 5000 கொடுத்துருப்பாங்க. இது வேர்ல்டு வைடில் போனீங்கன்னா இன்னும் அதிகம். ஒரு சில ஸ்டாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா $4,500, $85,000 இதெல்லாம் வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ஸ்டாம்ப்ஸ் மூலயமா கிடைக்கும். இதில் அதிகமாக உங்களுக்கு வெளியே வந்து கிடைக்க டூப்ளிகேட்ஸ் கொடுக்குறாங்க. லோக்கல் மார்க்கெட்லலாம் நம்ம போய் வாங்கணுன்னா இது அதிகமாக கிடைக்கிறது கஷ்டம். இது ஆல்மோஸ்ட் ஃப்ராங்காக சொல்லணுன்னா நான் திருடினா தான் எனக்கு இது கிடைக்கும், ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸு. ஓகேங்களா? இல்லைனா கிடைக்காது. ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸை தான் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இதோட ப்ரைஸ் எப்படிலாம் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ்டு, அதுக்கப்புறம் யூஸ்டு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் சீல் குத்திட்டாங்கன்னா அது வேறு, யூஸே பண்ணாமல் அப்படியே புதுசாகவே இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரைஸஸ் வேறு. ஸோ அந்த அளவுக்கு இதோட ப்ரைஸ் வேரிஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? யூஎஸ் போஸ்டேஜு, யூஎஸ்து அதிகமான ப்ரைஸ் போகும். ஓகே, இதில் எப்படி எதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, செலிப்ரிட்டிஸு, இதை வச்சு தான் அதோட ப்ரைஸ் முடிவாகுது மோஸ்ட்லி. ஓகேங்களா? ரொம்ப ரேராக இருந்ததுன்னா அதுக்கு எக்கச்சக்கங்க ப்ரைஸ் சும்மா அள்ளும். இது நான் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ்லாம் சேகரிக்கணும் அப்படின்னா ஃபாரினுக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபாரின் போக மாட்டோம். அங்கே இருக்கிற சர்ச்சு கம்யூனிட்டிக்கு, கிறிஸ்டின் கம்யூனிட்டிலாம், அங்கெல்லாம் கோயிலெலாம் கிடையாது இல்லையா, கிறிஸ்டின்ஸ் தானே அதிகம். ஸோ அந்த சர்ச்சு கம்யூனிட்டிக்கு நாங்கள் இங்கேருந்து போஸ்ட் அனுப்புவோம், இந்தியன் போஸ்ட் அனுப்புவோம். இந்த மாதிரி சும்மா ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறது ஸ்கூல் டைம் பீரியட்ஸில். இப்போ இந்த இமேஜ்லாம் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அனுப்புவோம். இந்த மாதிரி போஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து அவங்க ஒரு போஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ அப்போ வாங்கின போஸ்ட் அப்படி நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ இது ஸ்டோரேஜ், இது ஹாபி. ஆனால் நம்ம இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 1990 2000 பண்ண வேலை இப்போ எனக்கு 2020 20 வருஷம் ஓல்டு ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் என்கிட்ட இருக்குது, ஸ்டாம்ப் இருக்குது அப்படின்னா அதோட ப்ரைஸு அது உங்களுக்கு அந்த ஈபிட்டு, ஈபே இதிலெல்லாம் போனீங்கன்னா இன்னும் விலை அதிகமாக கிடைக்கும். இப்போது உங்களுக்கு ஸ்டாம்ப்ஸ் பிட்டு பை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்டாம்ப்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வருது பாருங்கள், ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். R12, R4 500 இந்த மாதிரி யூசேஜ் இதெல்லாமே நாங்கள் ரேர் போஸ்ட் கவரோடு சேர்ந்து போகுது இல்லையா, இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி போடுவாங்க. இதில் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாக வேணும்னா உங்களுக்கு இது கொஞ்சம் மேரச்சலாக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்க இல்லையா, விஸ்கிலாம் பார்த்தீங்கல்ல, அந்த டைப்பு தான் ஆக்சுவலாக. என்னென்னா இதெல்லாம் ஸ்டோரேஜ் அதிகமாக பிடிக்காது உங்களை, இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் ரொம்ப ரேரு. இது ஓரளவுக்கு தேடலாம் ஆக்சுவலாக, இது ஓரளவுக்கு கிடைக்கும், இது அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஆட்கள் கிட்ட, சவுத்தில் நிறைய பேர்கிட்ட இந்த ஸ்டாம்ப் இருக்குது. ஆனால் இதோட ஒரிஜினல் விலை பார்த்தீங்கன்னா $1.35 மில்லியன்.
ஓகேங்களா. என்னென்னா இது டூப்ளிகேட் மாதிரி இப்போ காட்டுறாங்க, நிறைய பேர் டூப்ளிகேட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் இருக்கணும். ஒரிஜினல் இங்கே உள்ளே இருக்கிற இந்த நம்பரில் தான் தெரியும். ஓகேங்களா. இந்த ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஐடி நம்பரில் தான் எடுப்பாங்க. நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இதில் வந்து ஆக்சுவலாக 38262 போட்டிருக்கு இல்லையா, இந்த நம்பர் அங்கே லிஸ்ட் அவுட் ஆகணும். ஓகேங்களா. அதை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா $9,35,000 பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் 1868 ஸ்டாம்ப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய காஸ்ட்லி இருக்குங்க. ஸ்டாம்ப்லேயே போனீங்கன்னா நம்ம தேடினீங்க அதையே வேலையாக வச்சுக்கணும்னா. ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த ஸ்டாம்பை சேர்க்குறவங்க நீங்கள் எவ்வளோ பைசா கொடுக்குறேன்னாலும் விற்க மாட்டாங்க. விற்கிறவங்க ஒரிஜினல் ப்ராடக்ட் வச்சுருக்க மாட்டாங்க. அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.